தினந்தோறுமே வீட்டில் விளக்கேற்றுறோம். காலை வேளையிலும் மாலை வேளையிலும். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுறோம், மாலையில் பிரதோஷ கால நேரத்தில் ஏற்றுறோம். ஏற்றக்கூடிய தீபத்தில் போடப்படும் திரியை பொறுத்து அதற்கான பலன்கள் இருக்குது. அந்த வகையில் இப்போ நம்ம வாழைநார் திரியை கொண்டு ஏற்றும்போது என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வீட்டில் எப்போல்லாம் வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்து சமைக்கிறோமோ அந்த டைமில் சேகரித்து வச்சாலே போதும். வாழைத்தண்டை நாரை நீங்கள் தூக்கி போடாமல் அந்த நாரை அழகாக கையில் சுற்றுனீங்கனாலே வரும். அதை எடுத்து நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுருங்க. வெயிலில் காய வச்சு அதை நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் தினந்தோறும் இந்த விளக்கு ஏற்றலாம். அதுக்கு சுத்தமாக இருக்கிற ஒரு அகல் விளக்கு எடுத்து அந்த அகல் விளக்கில் 3 இடங்களில் மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு தீபம் ஏற்றணும், அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். நல்லெண்ணெய், நெய் இந்த 2 எண்ணெயில் மட்டும்தான் இந்த தீபம் ஏற்றணும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்துக்கு பக்கத்தில் உங்கள் வீட்டு குலதெய்வ படம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இந்த தீபம் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையிலே அமர்ந்து கீழவே இந்த விளக்கை ஏற்றலாம். கீழே ஒரு ஸ்வஸ்திக் சின்னம், அந்த கோலம் வரைஞ்சிக்கோங்க. அது அரிசி மாவினால் தான் வரையணும். வேறு கோல கலர் பொடி இந்த மாதிரிலாம் வரையாதீங்க. கோலம் போட்டுக்கோங்க. அந்த கோலம் போட்டுட்டு அது மேலே இந்த அகல் விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. வாழைநார் திரியை போட்டு தீபம் ஏற்றுங்க. உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட மனமுருகி வேண்டிக்கோங்க. வாழைநார் திரியில் விளக்கு போடுறதுனால நமக்கு என்னெல்லாம் பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நிலம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரியாயிடும். அதே போல் தெய்வ குற்றங்கள், குலதெய்வத்துக்கோ இல்லை வேறு தெய்வங்களுக்கோ ஏதாவது செய்வன வேண்டியிருந்து செய்யாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த திரி போட்டு விளக்கு ஏற்றுனா குலதெய்வத்தோட அருள் கிடைத்து அந்த குற்றங்கள் நிவர்த்தியாகும். அதோடு முன்னோர்களுடைய சாபம் நீங்கும். முன்னோர்களால் ஏற்பட்டுள்ள பாவங்கள் அனைத்துமே நீங்கும். இந்த விளக்கை நீங்கள் தினந்தோறுமே உங்கள் வீட்டு பூஜை